வணக்கம். மே 14ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 13ஆம் தேதி நிஃப்டி 1.4% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 4,300 கோடி ரூபாய்க்கு. இன்றைக்கு மே 14ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள்: இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், டாடா பவர், டாரண்ட் பவர், லூபின், பிராமல் ஃபார்மா, ஸ்ரீ சிமெண்ட்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், பர்ஜர் பெயிண்ட்ஸ், ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ், டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய நிறுவனம், வெஸ்ட் லைஃப் ஃபுட்வேர்ல்ட், மெக்டொனால்ட்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனம், ஐஷர் மோட்டர்ஸ், ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம், அப்போலோ டயர்ஸ், வி-கார்ட் இண்டஸ்ட்ரீஸ், சானோஃபி இந்தியா மற்றும் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஏப்ரல் மாதத்திற்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகியிருக்கு. 3.16%. ஜூலை 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு இவ்வளவு குறைவாக வந்தது இந்த ஏப்ரல் மாதத்தில் தான். மார்ச் மாதத்தில் 3.34% இருந்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ஏப்ரல் மாதத்தில் 3.2% வந்திருப்பது 3.16%. டேட்டா நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. மத்திய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு குழு யூஎஸ்ஏக்கு போகிறாங்க. மே 17லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா ஏப்ரல் மாதத்திற்கானது வெளியாகி இருக்கு. 2.3% குறைஞ்சிருக்கு. மார்ச் மாதத்தில் 2.4% இருந்தது. பிப்ரவரி 2021 பிறகு இவ்வளவு குறைவாக வந்தது இந்த மாதத்தில் தான். ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய வரியுடைய இம்பேக்ட் எல்லாமே அடுத்த மாதம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது cnbc.com-லிருந்து. பாரதி ஏர்டெல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 11,022 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 25% விழுந்திருக்கு. போன குவார்ட்டரில் ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் இருந்திருக்குங்க. 7,545 கோடி ரூபாய்க்கான ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் போன குவார்ட்டரில் இருந்திருக்கு. அதனால தான் என்னவோ 25% வீழ்ச்சியை பார்த்துருக்கு கம்பேர் பண்ணும்போது போன குவார்ட்டருடன். ரெவென்யூ 47,876 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 6% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 48,502 கோடி ரூபாய். ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் மார்ச் குவார்ட்டரில் 245 ரூபாய். போன குவார்ட்டருடன் ஒப்பிடும்போது அது ஃப்ளாட்டாக இருந்தது. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபுல்லி பெய்டு அப் ஈக்விட்டி ஷேருக்கு 16 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேருக்கு 4 ரூபாய் வழங்குறாங்க டிவிடெண்டாக ஒரு ஷேர். ஹனிவெல் ஆட்டோமேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 105 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 16. குவார்ட்டர்லி ரிசல்ட் ரெவென்யூ 17% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 1,114 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 140 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த டேட்டா, வருவாய் இயர் ஆன் இயர் 62% அதிகரிச்சிருக்கு. 1,642 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 244 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 119% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் 90 பைசா. பாரதி எக்ஸாகாம் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ 2,289 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 468 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 79% அதிகரிச்சிருக்கு. ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 17 நாட்களாக தொடர்ச்சியாக லோவர் சர்க்கியூட்டை அடிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டாக் இது. நேற்று 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அந்த 2 நிறுவனர்களும் அவங்க ராஜினாமா செய்திருக்காங்க அவருடைய பதவியை. மேனேஜிங் டைரக்டர் பதவியிலிருந்து ஒருத்தரும், ஹோல் டைம் டைரக்டர் பதவியிலிருந்து மற்றவரும் ராஜினாமா செய்திருக்கிறான்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல். நேற்று ஜென்சால் இன்ஜினியரிங் 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியதற்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சிட்டி ரிசர்ச் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,585. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபால்கான் கான்செப்ட்ஸ்க்கு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 36 லட்சம் ரூபாய்க்கான ஆர்டர் சோனியா தீர் நிறுவனத்துக்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
சிப்லா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 6730 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 6704 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 1222 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 1023 கோடி ரூபாய். டிவிடெண்ட் மற்றும் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 13 ரூபாயும் ஸ்பெஷல் டிவிடெண்ட் 3 ரூபாயும் அறிவிச்சிருக்காங்க சிப்லா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 27. கெயில் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1, ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வருவாய் 35,685 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2049 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 47% விழுந்திருக்கு. ஜேபி அசோசியேட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். முன்னவே நம்ம பார்த்துருந்தோங்க, ஜேபி அசோசியேட்ஸ் கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அது வாங்குவதற்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. சில பிரபலமான கம்பெனிகள் இருக்குது அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட் சிஎன்பிசி டிவி 8ல் கொடுத்துருக்காங்கன்னா, கடைசி கட்டத்தை எட்டுது அந்த போட்டி. ஜூன் 9ஆம் தேதிக்குள்ளார ஃபைனல் பிட்டை தாக்கல் செய்ய வேண்டும். எந்தெந்த நிறுவனம் ஆர்வமாக இருக்காங்களோ ஜேபி அசோசியேட்ஸை வாங்குவதற்கு, அவங்க ஃபைனல் பிட்டை ஜூன் 9ஆம் தேதிக்குள்ளார தாக்கல் செய்ய வேண்டும்னு சொல்லியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். கிட்டத்தட்ட 26 நிறுவனங்கள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சில பிரபலமான கம்பெனிகளும் இருக்குது. இந்த தகவல் நம்ம முன்னே பார்த்தது தான். தெரியாதவங்களுக்காக யாரெல்லாம் போட்டியில் இருக்கிறாங்க பிரபலமானவங்க: அதானி என்டர்பிரைசஸ், வேதாந்தா குரூப், டால்மியா சிமெண்ட், ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட், ஜிண்டால் பவர், ஒப்ராய் ரியாலிட்டி, பதாஞ்சலி ஆயுர்வேதா, பிஎன்சி இன்ஃப்ராடெக் மற்றும் டாரண்ட் பவர். டாடா ஸ்டீல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சிஇஓ திரு டிவி நரேந்திரன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. நிதியாண்டு 2026 யூகே பிஸ்னஸ் உடைய எபிட்டா பாசிட்டிவாக இருக்கும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. எபிட்டா அப்படின்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன். டாடா ஸ்டீலுக்கு ஜேபி மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 180. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீலுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ₹180. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டாடா மோட்டார்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹6. குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 1,19,503 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 0.4% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 1,22,000 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 8 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 1.23 லட்சம் கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 8,470 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 51% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 7,662 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 8 எதிர்பார்த்தது 7,841 கோடி ரூபாய். யூகே இந்தியா இடையே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வரவேற்றிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். நம்ம முன்னே செய்தியில் பார்த்துருந்தோங்க, இந்தியா யூகே இருக்கக்கூடிய அந்த எஃப்டிஏனால டாடா மோட்டார்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே போல் யூகே யூஎஸ்ஏ இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை, அந்த அக்ரிமெண்ட்னாலையும் டாடா மோட்டார்ஸ் பயன்பெற இருக்கிறாங்க. நம்ம செய்தி பார்த்துருந்தோம், அதையும் வரவேற்றிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். இன்னும் கூடுதல் தகவல் வெளியாகல, அந்த யூஎஸ் யூகே அக்ரிமெண்ட் இன்னும் வெளியாகல, இருந்தாலும் அதையும் வரவேற்றிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். ஹீரோ மோட்டோகார்ப் குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹65. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 24. இந்த குவார்டருக்கான ஸ்டாண்டலோன் ரெவென்யூ 9,939 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 9,756 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 1,081 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 1,124 கோடி ரூபாய். முழு நிதியாண்டு டேட்டா பார்க்கும்போது ஹையஸ்ட் எவர் ரெவென்யூ மற்றும் நெட் ப்ராஃபிட் இந்த நிதியாண்டில் தான் கிடச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் ஷேரை இழந்திருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 4,610 கோடி ரூபாய் முழு நிதியாண்டிற்கு, இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 40,756 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. சீமென்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ 3,809 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2.5% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 4,799 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 674 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% விழுந்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய். என்ஐஐடி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1. கன்சாலிடேட்டட் பேசிஸில் Q4 நெட் ப்ராஃபிட் 13 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு, 86 கோடி ரூபாய். லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய பில்டிங் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் பிஸ்னஸில் ஒரு லார்ஜ் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி லார்ஜ் கான்ட்ராக்ட்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 2,500 கோடி முதல் 5,000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம்.
சில கம்பெனிகள் டிவிடெண்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் டிவிடெண்டாக ₹20 அறிவிச்சிருக்கிறாங்க. ஜுபிலண்ட் இன்கிரேவியா ₹2.50 டிவிடெண்ட், அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 25. சதர்ன் பெட்ரோகெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் ஸ்பிக் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ₹2. ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா ₹2 டிவிடெண்ட். நிதின் ஸ்பின்னர்ஸ் ₹3 டிவிடெண்ட். பிஎன் ரத்தி செக்யூரிட்டிஸ் 50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சதன் பெட்ரோகெமிக்கல்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுங்க, மன்னிக்கும், ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்பிக். இண்டோ போராக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏஎஸ்கே ஆட்டோமோட்டிவ் ₹1.50 டிவிடெண்ட். ஸ்டெர்லிங் டூல்ஸ் ₹2.50. டைனமிக் கேபிள்ஸ் 50 டிவிடெண்ட். மஃபட்லால் இண்டஸ்ட்ரீஸ் ₹1. ஹெச்பி அடிசிவ்ஸ் 40 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் ₹1.50. தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணாலி பெட்ரோகெமிக்கல்ஸ் 50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் ₹2 டிவிடெண்ட். ஜிஎஸ்கே ஃபார்மா ₹42 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 30. அனூப் இன்ஜினியரிங் ₹17 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டியூட்ரான் பாலிமர்ஸ் ₹1.50. மகத் சுகர் அண்ட் எனர்ஜி டிவிடெண்டாக ₹12.50 அறிவிச்சிருக்கிறாங்க. அட்வான்ஸ்ட் என்சைம் டெக்னாலஜிஸும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் 2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்கன்றது என்னுடைய புரிதலுங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஆர்வம் இருக்குது அப்படின்னா 2025 நிதியாண்டுடைய ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ₹1.20. அதற்கான ரெக்கார்டு ஜூலை 23. நடப்பு நிதியாண்டு 2026 இன்ட்ரிம் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க ₹4. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 17. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். டைனமிக் கேபிள்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 2273% வால்யூம் அதிகரித்தது. இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் 15% ஷேர் பிரைஸும் 323% வால்யூம் அதிகரிப்பு. கேர் ரேட்டிங்ஸ் 13% ஷேர் பிரைஸும் 4680% வால்யூம் அதிகரிப்பு. டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 2300% வால்யூம் அதிகரித்தது. மகத் சுகர் 12% ஷேர் பிரைஸும் 166% வால்யூம் அதிகரிப்பு. சுவன் லைஃப் சயின்ஸ் 12% ஷேர் பிரைஸ் 1120% வால்யூம். நெல் காஸ்ட் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 105% வால்யூம் அதிகரிப்பு. பாரத் டைனமிக்ஸ் 11% ஷேர் பிரைஸும் 2430% வால்யூம் அதிகரிப்பு. டிடி பவர் சிஸ்டம் 10% உயர்ந்தது. 494% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அனூப் இன்ஜினியரிங் 8% வீழ்ச்சி, 140% வால்யூம் அதிகரிப்பு. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் 8% வீழ்ச்சி, 385% வால்யூம் அதிகரிப்பு. கேஃபின் டெக்னாலஜிஸ் 6% விழுந்தது, 1190% வால்யூம் அதிகரிப்பு. யூபிஎல் 5% வீழ்ச்சி, 292% அதிகரித்தது வால்யூம். ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் 5% சரிந்தது, 1420% வால்யூம் அதிகரிப்பு. ஜோதி லேபரட்டரிஸ் 4% வீழ்ச்சி, 334% வால்யூம் அதிகரித்தது. இன்ஃபோசிஸ் 4% சரிந்தது, 177% அதிகரித்தது வால்யூம். தாமஸ் குக் 3% விழுந்தது, 142% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.